தேவ்குட்டிக்கு விசா அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ முன்னாடி நாளே நான் பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். தேவ்குட்டிக்கு வரது ஃபஸ்ட்டு ட்ராவல். ஏன்னா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சது வந்துட்டு கார்டிஃபில். கார்டிஃப் இங்கேருந்து ட்ரெயின்லேயே ஒரு 3.5 hours காட்டுச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு நமக்கு பேக் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு டின்னரே முடிச்சுட்டு சீக்கிரமாகவே தூங்க போயாச்சு. காலையில் 9 மணிக்கு நமக்கு ட்ரெயின் இருந்தது. நான் பயந்துகிட்டே தான் போனேன், எப்படி இவரை கூட்டிகிட்டு போகிறோம், ரொம்ப தூரம் ட்ராவல் வேறு. பட் ஆனால் ட்ரெயின் ட்ராவல் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்மளும் டைமுக்கு போயாச்சு. ரொம்ப க்ரௌடாக இருந்தனால என்னையும் வந்துட்டு அங்கே அலோவ் பண்ணல. அவர் தான் கூட்டிகிட்டு போயிருந்தார் தம்பியை. நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் டைமுக்கு ட்ரெயினும் கிடச்சிது. ஸோ லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நல்ல வேளை நான் வந்துட்டு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவர் கூட கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார், எங்கே போனாலும் இந்த கட்டுசோறு கட்டுற பழக்கத்தை மட்டும் விட மாட்டியா அப்படின்னு. என்ன பண்ணுறது, எனக்கு இன்னும் இந்த ஒரு சாப்பாடு செட்